ஸோ இந்த வீடியோவில் சர்ச் போஸ்டர் எப்படி பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சர்ச் போஸ்டர் அப்படின்னு நேம் கொடுக்குறேன். அண்ட் என்னோடய வித் 1080, ஹைட் 1080, ரெசல்யூஷன் நான் 200 வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஒர்க் பிசி இருந்தால் நீங்கள் 300 கூட நீங்கள் வைக்கலாம். இப்போ நான் க்ரியேட் கொடுக்குறேன். ஸோ என்னோடய கேன்வாஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பாஸ்டரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். ஸோ நான் இப்படி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த சைட் எட்ஜஸை கட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல குவிக் செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணுறேன். இப்படி செலக்ட் பண்ணுறேன். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துறேன். இப்போ இந்த இமேஜை காப்பி பண்ணி என்னோடய கேன்வாஸில் நான் போடுறேன். ஸோ இப்போது பாஸ்டரோட ஃபோட்டோ எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது 2 விஷயம். பேக்ரவுண்ட். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது 2 விஷயம். அது பேக்ரவுண்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல இருக்க கிரேடியன்ட் டூல் செலக்ட் பண்ணுறேன். ஸோ பர்பிள் போகிறேன். அதில் ஒரு நார்மலான கலர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கலர் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த லேயரை அந்த பாஸ்டர் ஃபோட்டோ கீழே வச்சுட்டு இப்படி ட்ரா பண்ணேன்னா எனக்கு ஒரு கிரேடியன்ட் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ்லலாம் இப்படி ஒயிட் லைன்ஸ் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னா பாஸ்டரோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா எரேசர் டூல் வரும். ப்ரஷ் சைஸை கொஞ்சம் குட்டியாக்கிட்டு ஃபேஸோ லேயர்ஸோ கட் ஆகிடாதபடி மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஓகே, இது நார்மலாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஆல்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்க மாஸ்க்கை நான் செலக்ட் பண்ணுறேன். ஃபோட்டோ காணாமல் போயிடும். இப்போ பி இந்த இடத்துல போயிட்டு ப்ரஷ் டூல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பி செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி ப்ரஷ் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ஓவர்லேயில் போய் லுமினசிட்டி கொடுக்குறேன். அதாவது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். உங்களுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் கொடுத்துட்டு இந்த இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் சேச்சுரேஷன் நீங்கள் ஃபுல்லாக கம் பண்ணிங்கன்னா உங்கள் மொத்த பேக்ரவுண்டோட கலரும் கம்மியாகும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Alt+G கொடுத்திங்கன்னா அது கீழே இருக்க லேயர், அதாவது பாஸ்டரோட இமேஜில் வந்து அந்த சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு ஒரு பேக் ட்ராப் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த சர்ச் ஃபோட்டோ நான் எடுத்திருக்கேன். என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ இது வந்து கலர் ஃபோட்டோ. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிருக்கு, ஏன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கீழே இருக்கிறதால. ஸோ இதை நான் கடைசியாக எடுத்துகிட்டு போகிறேன். இந்த பேக்ரவுண்ட் வரைக்கும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கு முன்னாடி இதை மறுபடியும் மாஸ்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதையும் மறுபடியும் ப்ரஷ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போயிட்டு இது வந்து லுமினோசிட்டி கொடுத்துருங்க. மறுபடியும் அதே மாதிரி ஆல்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு கொடுக்குறேன். போயிடுச்சு. பி ஷார்ட்கட். ஸோ சும்மா இந்த மாதிரி நான் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது சண்டே. ஸோ இதை நான் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஸோ எவ்வளோ பெருசாக்குறேன். ஸோ இது ஒரு ரஃப் போஸ்டர், கண்டென்ட் பெருசாக இல்லாததால் இவ்வளோ பெருசு நான் போடுறேன். ஸோ இப்போ இந்த ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அண்ட் பாஸ்டரோட ஃபோட்டோ இது 2த்தை ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணேன். 2 செலக்ட் ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் நான் மேலே மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சண்டே மேலே மூவ் பண்ணிக்கிறேன். இப்போது ஆல்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த சண்டே டெக்ஸ்ட்டை ட்ராக் பண்ணேன்னா டூப்ளிகேட் ஆயிரும். ஸோ இப்போ டபுள் கிளிக் பண்ணுறேன். சர்வஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டாகிள் இருக்கும். ஸோ இது செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் செலக்ட் பண்ணுற ஏரியா வரும். இதில் இந்த ஃபாண்ட் நான் செலக்ட் பண்ணுறேன். ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஆல் கேப்ஸ் எடுத்து விட்டு கொஞ்சம் போல்டாக்கி விட்றேன். அதே மாதிரி இதோட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் நான் கேப்ஸில் மாற்றிக்கிறேன்.
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, இந்த சண்டே, இதுக்கு வந்து ஒரு இமேஜ் ஓவர்லே கொடுக்க போகிறேன். ஸோ மறுபடியும் இமேஜ் எடுக்கிறேன். ஸோ இப்போ இந்த இமேஜ் ஓவர்லே நான் கொடுக்குறேன். இதை நான் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த சண்டேக்கு மேலே நான் வச்சுட்டு Ctrl+Alt+G கொடுத்தேன்னா மாஸ்க் ஆயிடுச்சா. பட் அது ப்ளூவில் இருக்கிறதால எதுவுமே தெரியல. அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+I கொடுத்திங்கன்னா இன்வெர்ட் ஆயிரும். ஸோ இப்போ தெரியுதா, ஆரஞ்சு கிரேடியன் மாதிரி ஆயிருக்கா. ஸோ இதே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சர்வீஸை டபுள் கிளிக் பண்ணேன்னா இந்த மாதிரி எடிட்டபிள் ஆயிரும். இப்போது இந்த இடத்துல கலர் செலக்ட் பண்ணலாம், இங்கேயும் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இது ஒரு லைட் எல்லோ மாதிரி கொடுத்துக்கிறேன். லைட் எல்லோ இல்லை ப்ளூ எதுனாலும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அது கொடுத்துக்கோங்க. ஸோ அது கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மறுபடியும் ஒரு டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். டேட், அதோட ஃபாண்ட் மாற்றிடுறேன். டேட், சைஸை வந்து குட்டியாக்கிடுறேன் கொஞ்சம். ஓகே, இந்த இடத்துல டேட், அதே இடத்துல டைம். ஸோ இப்படி நான் வச்சுருக்கேன். ஸோ இது கீழே டைம் வந்து 8 AM அப்படின்னு கொடுக்குறேன். இதையும் கொஞ்சம் ஷார்ட் ஆக்கிக்கிறேன். ஸோ இதை மறுபடியும் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி டூப்ளிகேட் எடுக்கிறேன். இந்த இடத்துல டேட், என்ன டேட்டோ நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்படி நான் டேட் கொடுக்குறேன். ஸோ இப்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது போஸ்டர். ஸோ இப்போ நான் மறுபடியும் டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல அட்ரஸ் போட போகிறேன். அட்ரஸ் கொடுக்குறேன். அட்ரஸ்க்கு வந்து மினியன் ப்ரோ ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபாண்ட், நல்லாயிருக்கும். ஸோ இதோட சைஸை கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். கலர் ஒயிட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த அட்ரஸ்க்கு அண்டர்லைன் கொடுக்கலாம். இதை டபுள் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்தீங்கன்னா அண்டர்லைன் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நான் மறுபடியும் இதை டூப்ளிகேட் பண்ணுறேன். ஒரு ஃபேக்கான அட்ரஸ் என்கிட்ட இருக்குது. அந்த அட்ரஸை நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டு சைஸை கொஞ்சம் குட்டியாக்கிக்கிறேன். ஓகே, ஓகே. ஸோ இந்த இடத்துல இருக்குல்ல, இது வந்து ஸ்பேஸிங், மேலே இருக்க வேர்டுக்கும் கீழே இருக்க வேர்ட்ஸ்க்கும் ஸ்பேஸ் பண்ணுறது. ஸோ இதோட ஸ்பேஸிங்கை நான் கம்மி பண்ணுறேன். இங்கே இருக்கிறது சைஸ் ஏற்றுறது, இதோட சைஸை நான் அதிகப்படுத்துகிறேன். அதேமாதிரி ஸ்பேஸிங் கொஞ்சம் விட்டுறேன். ஓகே, இப்போது நான் இப்படி வச்சிடுறேன். ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னும் இதுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வர்ஷிப் இமேஜ், ஸோ ஒரு வர்ஷிப் இமேஜ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது கொஞ்சம் பெரிய சைஸ் ஆக்கிட்டு என்டர், இதையும் கீழே கொண்டு போகிறேன், இந்த இடத்துல வைக்கிறேன். மறுபடியும் அதே மாதிரி ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு மாஸ்க் கொடுக்குறேன். அதோட ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் இந்த இடத்துல செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பி, ப்ரஷ் டூல். ஸோ வந்துடும். அதே மாதிரி கீழே இருக்க லேயர் பின்னாடி கொஞ்சம் தெரியுதுல்ல, எக்ஸ் கொடுத்தீங்கன்னா மாறிடும். எக்ஸ் கொடுத்து ப்ரஷ் பண்ணிங்கன்னா ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடம் இருக்குல்ல, இந்த லேயர், இது வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணுறதுக்கு வந்து இந்த இடத்துல ஒயிட் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரஷ் பண்ணலாம், இப்படி வரும். உங்களுக்கு வந்து இதெல்லாம் டெலிட் பண்ணணுன்னா எக்ஸ் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இந்த பிளாக் மாறிடுச்சா, இப்போ பண்ணிங்கன்னா எரேஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க, இந்த ப்ரஷ். ஓகே, ஸோ இப்போ இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் நம்ம போட்டுடலாம். ஸோ இப்போ ஒரு மேட் லேயர் எடுத்திருக்கேன், ஃபுல் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த லேயரையும் கடைசியில் எடுத்துகிட்டு போய் வச்சுறேன், பேக்ரவுண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி. இப்படி வந்துருச்சா. இப்போது இதையும் கொஞ்சம், இது வந்து சாஃப்ட் லைட் நான் வச்சுட்டு இதோட ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா ஆல்ட் ஹோல்ட் பண்ணி மாஸ்க் தேவையான இடத்துல நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த சண்டே இதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியணுன்னா இந்த சண்டே டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு
டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் ட்ராப் ஷேடோ இது கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் கொஞ்சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்ச் போஸ்டர் ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக இதை கலர் பண்ணிக்கலாம். மேலே இருக்க ஃபஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Alt+Shift+E இது கொடுத்திங்கன்னா அது ஒரே இமேஜ் ஆயிரும். மேலே ஃபில்டர், கேமரா, ரா ஃபில்டர் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். ஸோ இப்போ இதில் கான்ட்ராஸ்ட் ஏற்றிக்கலாம், எக்ஸ்போஷர் கம்மி பண்ணிக்கலாம், அண்ட் சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க. கிரெயின்ஸு, நாய்ஸஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஷார்ப் பண்ணுறதுக்கு இருக்கும், அண்ட் விண்டேஜ் இருக்கும். ஸோ இப்போ நான் விண்டேஜ், ஹெவி, மீடியம் கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தேன்னா என்னோடய சர்ச் போஸ்டர் ரெடி. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு சர்ச் போஸ்டர் ரெடி பண்ணுவோம். உங்களுக்கு இந்த போஸ்டர் வேணும்னா இதோட போஸ்டர் டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க.